Amen. Amen. Hallelujah. Amen. I believe this season is a season for mass harvest. நான் விசுவாசிக்கிறேன் இந்த குறிப்பிட்ட இந்த காலமானது ஒரு பெரிய அறுவடையை காண ஒரு காலம். Amen. Amen. So when we are saying 2000 people, நம்ம 2000 பேர்னு சொன்னா we are looking for a mass harvest. அது ஒரு Amen. பெரிய அறுவடை தான். ஆமென். Praise the Lord. Amen. Jesus said the fields are white as snow. ஏசப்பா சொல்றாருல அறுவடையானது மிகுதியாக இருக்கிறது. The laborers are few. ஆனா வேலைக்காரர்களோ சிறியவர்கள் தான். But praise God, we have a lot of laborers in our church today. ஆனா தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும், நம்ம சபையில் अनेक ஊழியக்காரர்கள் We இருக்கிறார்கள். are all available for kingdom service. தேவனுடைய ராஜ்யத்தின் சேவைக்காக நாம் எல்லாரும் ஆயத்தமா தான் இருக்கிறோம். Amen. Amen. Praise the Lord. Amen. Let's look to the Lord in prayer. ஜெபம் பண்ணுவோமா? Father, we thank you for this wonderful morning. இந்த அருமையான காலைவேற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். All the beautiful people of God present here this morning. ஆண்டவரே, தேவனுடைய அருமையான பிள்ளைகள் இங்க வீற்றிருக்கிறார்கள். May your blessing be upon them. அவர்கள் மேல் உம்முடைய ஆசீர்வாதம் தங்கி இருக்கு. May your word, Lord, be a seed that is planted in our hearts today. எங்களுடைய இருதயத்திலே நாட்டப்பட்டிருக்கிற உம்முடைய வார்த்தையின் விதைகள் இருக்கட்டுமே. Thank you for your word that encourages and strengthens us. எங்களை பலப்படுத்தி உற்சாகப்படுத்துகிற உம்முடைய வார்த்தைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். Please, Holy Spirit, have your way in this place. பரிசுத்த ஆவியானவரே, நீர் இந்த இடத்துல வந்து ஆளுகை In செய்யுங்க. Jesus' name we pray. இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம். Amen. 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 Praise the Lord. Praise the Lord. When you got saved, நீங்கள் ரட்சிக்கப்படும் போது, or if you were in a evangelistic outreach meeting இல்ல நீங்க ஒருவேளை ஒரு evangelist outreach ministry நீங்க போயிட்டு and இருந்தீங்கன்னா you were listening to a message, அங்க வந்து ஒரு செய்தி at the கேட்டிருக்கீங்க. end of the message you would have heard something called the altar call. செய்தி முடிஞ்ச உடனே நீங்கள் வந்து ஆல்டர் கால்னு ஒரு காரியம் கேட்டிருப்பீங்க இல்லையா? At this altar call, usually you would hear a statement like this: பொதுவாக அந்த தருவாயில எப்பேற்பட்ட வார்த்தை கேட்பீங்க தெரியுமா? Come to Jesus. இயேசு அண்டை வாங்க. Jesus is calling you. இயேசு உங்களை அழைக்கிறார். And now we have a song about it, அது right? குறித்து ஒரு பேரும் இருக்கு இல்லையா? பாட்டு இருக்கு இல்லையா? Yesu alaikirar. Amen. Amen. Beautiful song. அருமையான ஒரு பாட்டு. Good meaning, yes? நல்ல ஒரு அர்த்தம் இல்லையா? Jesus calls his people. இயேசு அவர் ஜனத்தை அவர் அழைக்கிறவராக இருக்கிறார். And when did he call us? எப்பங்க நம்மள அழைத்தாரு? All of you that are sitting here, நீங்க உட்கார்ந்துட்டு இருக்கீங்க எல்லாரும். when did Jesus call you? இயேசுப்பா எப்பங்க உங்களை கூப்பிட்டாரு? Paul writes in Ephesians chapter 1 verse 3, எபேசியர் 1 அதிகாரம் 3 வசனத்திலே பவுல் he யார் எழுதுகிறார்? called you before the foundations of the earth இந்த உலகத்தின் தோற்றத்துக்கு முன்பாகவே உங்களை அவர் அழைத்தார். to be holy and blameless unto the Lord. தேவனுக்காக பரிசுத்தமாய் மாசற்றவர்களாக இருக்கும்படி. Everybody that is sitting here, நீங்க உட்கார்ந்துட்டு இருக்க ஒருவரும் that is a call of God upon our life. நம்முடைய வாழ்க்கை மேலே தேவனுடைய ஒரு அழைப்பு இருக்கிறது. We have responded to a call of God upon our life. நம்முடைய வாழ்க்கைக்கு எதுவாய் தேவனுடைய இருக்கிற அந்த அழைப்புக்கு ஒரு பிரதி உத்தரத்தை நாம் And கொடுத்திருக்கிறோம். we are living and enjoying that fruit right now. அதனால் வந்த நன்மையும் கனிகளை நாம் புசித்து அனுபவித்துக் கொண்டுதான் இருக்கிறோம். We see Jesus in his ministry. அந்த ஊழியத்திலே நாம் இயேசு கிறிஸ்துவை பார்க்கிறோம். Many times Jesus saying, "Come and follow me." அவர் अनेक முறை சொல்லுகிறது என்ன? வா என்னை பின்தொடர்ந்து வா. There in John chapter 1 verse 39, யோவான் 1 அதிகாரம் 39 வசனத்திலே two men are standing and looking at Jesus, ரெண்டு பேர் வந்து நின்று கொண்டு இயேசுவை curious to பார்க்கறாங்க. know where he is living. எதிர்பார்த்து இருக்கிறார்கள் எங்க வாழ்றாரு. Jesus gives them the call. அவர்களை பார்த்து இயேசு ஒரு அழைப்பை He கொடுக்கிறார். says, "Come and see." அவர் சொல்றார் நீ வந்து பார். In Matthew chapter 11 verse 28, மத்தேயு 11 அதிகாரம் 28 வசனத்திலே Jesus looks at the weary and the burdensome, பாரம் சுமர்ந்து வருத்தப்படுகிறவர்களை பார்த்து இயேசுப்பா சொல்றாரு. and he says, "Come to me, I will give you rest." என்னிடம் வாங்க உங்களுக்கு நான் இளைப்பாறுதலை தரேன். In Luke chapter 19 verse 5, லூக்கு 19 அதிகாரம் 5 வசனத்திலே we hear the marvelous voice of Jesus. மகத்துவமான இயேசுவோடைய சத்தத்தை கேட்கிறோம். There is a tax collector sitting upon a tree. அவன் வரிகளை வசூலிக்கிற ஒருத்தன் வந்து மரத்தண்டை உட்கார்ந்துட்டு இருக்கான். He was a man who was looked down upon. எல்லாராலும் கீழே தாழ்த்தமாக
பார்க்கப்பட்ட மனுஷன். He couldn't find a common place in a crowd. ஒரு கூட்டத்தார் வரும்போது ஒரு பொதுவான இடம் அவனுக்கு இல்ல. So found a special place on a tree. ஆனால் மரத்துல ஒரு விசேஷமான இடத்தை கண்டுபிடிச்சான் பாருங்க. Like a monkey, right? ஒரு குரங்கை போல. Sitting on a tree. ஒரு மரத்துல ஏறி உட்கார்ந்துட்டான். But he had a purpose in his heart. அவனுடைய இதயத்துல ஒரு நோக்கம் Wanted இருந்துச்சு to பாருங்க. see the Messiah. ஏயோ மெஸ்ஸாவை நான் பார்க்கணும். Jesus knew this beforehand. இதை ஏற்கனவே இயேசுவா அறிஞ்சிருந்தார். Came to him and said, நேரா அவங்க கிட்ட வந்து அவர்ட்ட come down, I'm coming to your house. கீழ வந்துருப்பா நான் உங்க வீட்டுக்கு வரேன். Hallelujah. Amen. In Mark chapter 6 verse 31, மார்க் 6ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். Jesus tells his disciples, come and rest. Come away with me and get some rest. சீஷர்களை பார்த்து இயேசு சொல்றார், வா வந்து என்னிடம் கொஞ்சம் இளைப்பாறலை In பெற்றுக்கொள். In John chapter 11, யோவான் 11ஆம் verse அதிகாரம் 43 we read, 23ஆம் வசனம். when there was a man called Lazarus, the friend of Jesus, இயேசுடைய நண்பன் என்று அழைக்கப்பட்ட லாசரு, he was dead and buried in his grave. அவன் மரித்து அவனுடைய கல்லறையில அவன் அடக்கம் பண்ணப்பட்டான். Jesus comes after 4 days of his death, அவனுடைய மரணத்துக்கு பிறகு 4 நாளுக்கு தான் இயேசு வரார். and we hear the call of Jesus once again here. மறுபடியும் இங்கே இயேசுவோட அழைப்பை நம்ம கேட்கிறோம். Lazarus, come forth. லாசருவே எழும்பி வா. Hallelujah. Amen. All through Jesus' ministry, இயேசுவோட எல்லா ஊழியத்திலும் John chapter 21 verse 12 we see, யோவான் 21ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்துல பார்க்கிறோம். disciples are fishing in a boat. சீஷர்கள் எல்லாம் மீன் பிடிச்சிட்டு Jesus இருக்காங்க. prepared breakfast for them, அவர்களுக்கு இயேசுபா போய் ஒரு and பிரேக்ஃபாஸ்ட் Jesus prepare பண்றார். told them, come and dine. அங்கே இயேசுபா சொல்ல வந்து புசிங்க. Matthew chapter 25 verse 34 Jesus says, மத்தேயு 25ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம். come ye blessed of the Lord. ஓ தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே வாங்க. A lot of through Jesus' ministry you can see this. இயேசுபாவுடைய ஊழியங்கள் எல்லாத்துலயும் இந்த செய்தியை நம்ம கேட்கலாம். He invites us to come. அவர் வரவேற்கிறார். நீங்கள் வரணும்னு வரவேற்கிறார். I don't know about you this morning. உங்களை குறித்து எனக்கு தெரியலங்க. This makes me very happy. யோசிக்கும்போது என்னுடைய இருதயம் கொண்டாடுகிறது. Your relatives may not invite you. சொந்தக்காரர் உங்களை கூப்பிடாம இருக்கலாம். வீட்ல கல்யாணம் வெச்சு உங்களுக்கு கார்டு கொடுக்காம இருக்கலாம். You would have not invited for a wedding. Hallelujah. Amen. Your friends might have not invited you. உங்களுடைய நண்பர்கள் உங்களை வரவேற்காம இருக்கலாம். Your company might have not invited you. உங்களுடைய ஆயுளத்தாரோட நெருங்கினவர்கள் உங்களை வரவேற்காம Don't worry this morning. கவலையே படாதீங்க. There is an invitation from heaven. உங்களுக்காக பரலோகத்துல இருந்து ஒரு அழைப்பு There is இருக்கிறது. a voice of the Jesus Christ. இயேசு கிறிஸ்துவின் சத்தம் உங்களுக்கு ஏதுவா And இருக்கிறது. he says, come. அவர் உங்களை பார்த்து சொல்றார் வா. Hallelujah. Amen. You came to him. நீங்க வந்தீங்க. You received salvation. ரட்சிப்பை பெற்றுக்கொண்டீங்க பாருங்க. But coming to Jesus doesn't stop there. ஆனால் இயேசுபா கிட்ட வருது அதோட நிறுத்துறது இல்லங்க. Praise the Lord. Amen. Many believers, அநேக விசுவாசிகள் many Christians around the world உலகத்துல இருக்கிற அநேக கிறிஸ்தவர்கள் came to Jesus, இயேசுபா கிட்ட வந்துட்டாங்க. gave their life. அவங்க வாழ்க்கையும் கொடுத்துட்டாங்க. They signed the petition card. பாருங்க அந்த பெட்டிஷன் கார்டு சைனும் They பண்ணிட்டாங்க. got a church membership card. சர்ச்சில் ஒரு அங்கத்தனாய் மாறினால் சர்ச் மெம்பர்ஷிப்பும் They are கிடைச்சிருச்சு. on the church WhatsApp group. இப்ப சர்ச் வாட்ஸ்அப் குரூப்ல அவங்க நம்பரும் ஃபீட் ஆயிருச்சு. But they're not meeting Jesus. ஆனா இயேசுபாவை சந்திக்கிறதுல பாருங்க. Hallelujah. Amen. He's calling us to come. இயேசுபா வான்று நம்மளை அழைக்கிறாருங்க. Not just that day when you came to the altar, வெறும் ஆல்டர் கிட்ட வந்தோம் பாத்தீங்க அந்த நாள் மாத்திரம் அல்ல. but we come to him. அவர்கிட்ட வரோம் எப்ப தெரியுமா? I want to show you some reasons from scripture. சில காரணங்கள் என்னன்றது வேதவசனத்தின் அடிப்படையில் சொல்லப்படும். Why we come to Jesus. எதற்காக நம்ம இயேசுபா கிட்ட வரோம்? Praise the Lord. Amen. As we learn this, இதை நாம் கற்றுக்கொள்ளும் போது may this become our practice every day. நம்மளுடைய கை காரியமா இது தினந்தோறும் காணப்படட்டும். We used to be dead in sin and trespasses. நம்மளுடைய துன்மார்க்கத்திலும் பாவத்திலும் நாம் We மரித்திருந்தோம். were a slave to the world, flesh and the devil. உலகத்துக்கும் மாம்சத்துக்கும் பிசாசுக்கும் நாம் அடிமைப்பட்டிருந்தோம். We did not know what freedom meant. ஓ சுதந்திரம்னா என்னன்னா அதோடைய வாசனை கூட நமக்கு தெரியாது. We had no clue what it meant or what it was, what it felt like to live free. ஓ சுதந்திரமா வாழ்கிறதுனா என்ன அந்த அனுபவம் ஒண்ணும் இல்லாம இருந்தோம் நம்ம. That was our BC. அதுதான் நம்மளுடைய கிறிஸ்துவுக்கு முன் இருந்த வாழ்க்கை. Praise the Lord. Amen. But when Jesus came, ஆனால் இயேசுபா வந்த பிறகு Ephesians chapter 2 says, எபேசியர் 2ஆம் அதிகாரம் He சொல்கிறது set us free. அவர் நம்மை விடுதலையாக்கினார். Galatians chapter 5, கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் read with me verse 1 please. 1ஆம் வசனத்தை தயவு செய்து எங்களோடு சேர்ந்து வாசிங்க. நீங்கள் பிரியமான பிள்ளைகளைப் போல தேவனை பின்பற்றுகிறவர்களாகி கிறிஸ்து நமக்காக தம்மை தேவனுக்கு சுகந்த வாசனையான காணிக்கையாகவும் பலியாகவும் ஒப்புக்கொடுத்து நம்மில் அன்பு கூர்ந்தது போல
நீங்களும் அன்பிலே நடந்து கொள்ளுங்கள். For freedom, Christ has set you free. ஒரு சுதந்திரத்துக்கு ஏதுவாய் கிறிஸ்து இயேசு உங்களை விடுதலை ஆக்கி இருக்கிறார். Stand therefore. ஆதலால் எழுந்து நில். Do not submit to the yoke of slavery. அடிமைத்தனத்தினுடைய நுகத்துக்கு உங்களை நீங்கள் அர்ப்பித்துக் கொள்ளாதீர்கள். What is Paul saying to the Galatian church? Go ahead. கலாத்தியர் சபையில் இருக்கிறவர்களை பார்த்து பவுலடியான் சொல்கிறது Paul's writing to the believers. அங்கே விசுவாசிகளுக்கு தான் எழுதுறார். Paul's saying to the believers, விசுவாசிகளை பார்த்து பவுல் சொல்றாரு, stand firm. ஓ திடமாய் நீங்கள் நில்லுங்க. Do not submit again to the yoke of slavery. ஓ அடிமைத்தனத்தின் நுகத்துக்கு உங்களை நீங்கள் அர்ப்பணித்துக் கொள்ளாதீர்கள். What does that mean? அது அர்த்தம் என்ன தெரியுமா? That means there is a temptation for you to submit to the yoke of slavery. பாவத்துக்கும் அடிமைத்தனத்தின் நுகத்துக்கு நீங்கள் அர்ப்பணித்து போகும்படியான சவால்கள் சோதனை வரும். Even after being saved. ரட்சிக்கப்பட்ட பிறகு கூட வரும். There are people sitting here today அநேகர் நாம் இங்கே உட்கார்ந்துட்டு who இருக்கோம். are still slaves, who have submitted to the yoke of slavery. இன்னும் அடிமைத்தனத்தின் நுகத்துல சிக்கிக்கொண்டு தான் இருக்கிறோம். For freedom, Christ has set you free. சுதந்திரத்துக்கு ஏதுவாய் தான் இயேசு கிறிஸ்து நம்மை விடுதலை Why ஆக்கினார். are you in slavery? ஏன் அடிமைத்தனத்துல இருக்கோம்? Because you are not with Jesus. இயேசுபா கிட்ட அவள இல்ல You அதனால you are not coming to his call. அவருடைய அழைப்புக்கு கேட்டு நம்ம வர்றது இல்ல. You are not responding to his call. அவருடைய அழைப்புக்கு பிரதி உத்தரவு கொடுக்கிறது இல்ல. Coming to him is an everyday activity. அவர்கிட்ட வருகிறது தினந்தோறும் செய்கிற ஒரு காரியம் பாருங்க. Coming to him is not coming to church on Sunday. வெறும் ஞாயிற்றுக்கிழமை சபைக்கு வருது வந்து அவர்கிட்ட வருதுன்னு அர்த்தம் இல்ல. That's coming together to worship our Lord. அது கூடி வந்து அவரை ஆராதிக்கிறதுன்னு அர்த்தம். That's coming together to give praise to our King of Kings. ஒன்று சேர்ந்து நம்ம ராஜாதி ராஜாக்கு ஒரு துதியை That's செலுத்துகிறோம். for fellowship with one another. அது பிறரோடு செய்கிற ஒரு ஐக்கியம். But coming to Jesus ஆனால் இயேசுப்பா கிட்ட வருதுன்னா is every day. அது தினந்தோறும் செய்யப்பட வேண்டும். When you are coming to him every day, அவர்கிட்ட நீங்க தினந்தோறும் you வரும்போது walk in the freedom that he has set you free to walk in. எதுல நீங்க சுதந்திரமா நடக்கணும் உங்களுக்கு விடுதலை ஆக்கினாரோ அந்த சுதந்திரத்துல நீங்க தைரியமா நடப்பீங்க. He that is with Jesus ஓ இயேசுவுடன் இருக்கிறவர் எவனோ is walking with the deliverer. அவன் வந்து விடுதலை ஆக்குறவனோட நடக்கிறவன். Hallelujah. Amen. Who is our Jesus? இயேசுப்பா யார் தெரியுமா? He is the deliverer. அவர் விடுதலையை பண்ணுகிறவர். Whenever he saw slavery, எங்கல அடிமைத்தனத்தை பார்த்தாரோ Jesus stepped in. அங்க காலை வச்சிட்டார் There பாருங்க. was a man lying down for 38 years. 32 ஆண்டுகள் முடக்கப்பட்ட He மனுஷன் இருக்கான். was sick. அவன் பலவீனன். Jesus came to him and said, "Are you willing to be made whole?" இயேசுப்பா வந்து சொல்றான் நீ பரிபூர்ணமாடிய சித்தம் கொண்டியா? Hallelujah. Amen. Are you willing to be healed? நீ பரிபூர்ணமாடிய குணமாடிய சித்தம் கொள்கிறாயா? What do you mean, Lord? ஆண்டவரே என்னங்க சொல்ல வரீங்க? I've been sick for all this time. இவ்வளவு ஆண்டுகள் பலவீனமா தானே இருந்தா? How does Jesus approach the issue? பாருங்க இந்த பிரச்சனை அவர் எப்படி சந்திக்கிறாரு? Your sins are forgiven, rise up and walk. எப்பாவும் பாவம் எல்லாம் மன்னிக்கப்பட்டு எழுந்து நட. Jesus could have just said, "Get up and walk." இயேசுப்பா சொல்லிக்கிறார் எழுந்து நடன்னு சொல்லி No, Jesus saw slavery. ஆமென். அடிமைத்தனத்தை இயேசுப்பா பார்த்தார் And பாருங்க. Jesus says, "For freedom I have set you free. இயேசுப்பா சொல்லுவ சுதந்திரத்துக்கு ஏதோ உன்னை விடுதலை ஆக்குறேன். Rise up and walk." எழும்பி நட. Somebody, Jesus is telling somebody today, சிலரை பார்த்து இயேசுப்பா சொல்லுகிற அதே you've வார்த்தைகள். been in spiritual paralysis for too long. ஆவிக்குரிய முடக்கத்தில் அதிக நாட்கள் You've சிக்கிக் been in கொண்டிருக்கிறாய். spiritual deadness for too long. ஆவிக்குரிய வாழ்க்கையில மரித்த அநேக நாட்கள் You இருக்கிறாய். talk about Jesus, but you don't know Jesus. இயேசுவா குறித்து பேசுறோங்க ஆனா முழுமை அறியாம You இருக்கிறோம். talk about prayer, but your knees don't bow down. You don't pray. ஜெபத்தை குறித்து அதிகமாய் பேசுறானா நம்மளோட சொந்த முழங்காலே நம்ம முடக்கிறது You கிடையாது. talk about worship, but you are a phony. You are a hypocrite. ஆனா நம்ம ஆராதனை குறித்து பேசுறோம் ஆனால் நம்ம ஏமாத்துறவர்களாய் சுத்தி திரிகிறோம். You have a face mask that you've put on, நம்ம ஃபேஸ் மாஸ்க் போட்டு தானங்க வரோம். and you are playing pretense Christianity. கிறிஸ்துவை போல நடித்துக் கொண்டிருக்கிறோம். Hallelujah. What is Jesus saying to you? இயேசுவா நம்மள பார்த்து என்ன சொல்றாரு? It's time for you to rise up. நேரம் வந்துருச்சு எழும்பி நட. ஊரை ஏமாத்தலாம், இயேசுவை ஏமாத்த முடியாதுங்க. You can cheat the whole world but not Jesus. Hallelujah. Amen. Hallelujah. Amen. அநேக விசுவாசிகளுக்கு இயேசுவை ஏமாத்தின நாளைக்கு இன்னைக்கு முடிவு ஆண்டவர் கட்டி கொண்டிருக்கிறார். You know what? There are so many believers that are cheating God. God is putting an end to it this Hallelujah. morning. Amen. முகமுடிய அவித்து போடுகிற நேரம் Amen. வந்துடுச்சுங்க. God is tearing up your veil from your faces. this Hallelujah. morning. Amen. God is looking for those who worship him in spirit and in truth. ஆவிலியும் உண்மையிலே அவர்களை ஆராதிக்கிற தேவனை தேடிக் கொண்டிருக்கிறார். Amen. Amen. Jesus saw slavery. பாருங்க அடிமைத்தனத்தை இயேசு பார்த்தார். Jesus is seeing some slavery today. இன்றைக்கு சில அடிமைத்தனங்களை இயேசுவா பார்த்து I am கொண்டிருக்கிறார். not saying everybody's a slave. எல்லாரும் அடிமைன்னு சொல்லுங்க. But if you are one, you know it.
ஒருவேளை நீங்க அடிமைனா உங்களுக்கு நல்லாவே தெரியுங்க. You are a slave, you know it. நீங்க அடிமைனா உங்களுக்கு நல்லாவே தெரியும். Jesus is saying, ஏசப்பா சொல்றாரு, it's time to come to him. எப்பா நீ வர நேரம் வந்துருச்சு. Hallelujah. Amen. ஆத்துல ஒரு கால் சேத்துல ஒரு கால்னு வாழ நேரம் இல்லங்க. There is no time to live a life here and there. இயேசு நாளைக்கு வந்தா கண்டிப்பா கைவிடப்படுவேன். If Jesus comes tomorrow, you will be left over back. Hallelujah. Amen. விளையாடுற நேரம் இது கிடையாதுங்க. It's not time to play. கடைசி நிமிஷத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். We are living in the end time. Hallelujah. Amen. வாழ்ந்தா இயேசுவுக்காக. If you live, just live for Jesus alone. இல்லையா? If not, போயிடு. Hallelujah. go away. நான் சொல்லல. I'm not saying these ஆண்டவர் words. சொல்றாரு. God is saying these words. நானாவது போன்னு சொல்றேன். I would say just go. ஆண்டவர் சொல்றாரு. You know what Jesus would உன்னை say? வாந்தி பண்ணி போடுவேன் I சொல்றாரு. will vomit you out of my mouth. Hallelujah. Amen. அந்த நிலைமை இங்க இருக்கிற கிறிஸ்துவங்களுக்கு வரக்கூடாது. Not one Christian should go through this situation. Hallelujah. Amen. எல்லாம் சைலண்ட் ஆயிட்டீங்க அப்படியே. Why are you quiet this morning? உங்களை church? திட்ட வரலங்க. We didn't come here to accuse வசனத்தை you. பேச We are வந்திருக்கிறோம். here to share the word of God இந்த alone. சர்ச்சில பாலிஷ் அடிக்கிற வேலை எல்லாம் கிடையாது. Particularly this church, we would never sugarcoat மாலிஷ் anything. அடிக்கிற வேலை எல்லாம் கிடையாது. We would never polish anything. அது வேணும்னா வேற எங்கனா பார்த்துட்டு போங்க. If you expect that, there's another place இங்க waiting வந்தியா for you. சத்தியம் சத்தியமாவே But பேசப்படும். if you come here, the truth will be so ஏன்னா spoken as நாளைக்கு truth. நீ நரகத்துல வேண்டா நாங்க இயேசுவுக்கு பதில் கொடுக்கணும். Why? Because if you burn in the hell, we are Hallelujah. accountable to God. Praise the Lord. Amen. Jesus is saying, ஏசப்பா சொல்றாரு, quit playing. விளையாடுறத விட்டுப்பா. Quit playing. விளையாடுறத விட்டு. You need to get up. You need to arise. நீ எழும்ப வேண்டும். You need to rise up. நீ எழும்பி நிற்க வேண்டும். Amen. For freedom he set you free. ஒரு சுதந்திரத்துக்கு எதுவாய் உங்களை விடுதலை ஆக்கி When இருக்கிறார். you keep coming to that fountain. தொடர்ந்து ஓடி வாங்க. When you keep coming to him. அவரை தேடி நீங்கள் வரும்போது, When you are with him. அவரோடு இருக்கும்போது, You are walking in freedom. நீங்கள் விடுதலையில் தான் நடக்கிறீர்கள். Hallelujah. Amen. Turn with me Isaiah chapter 61. ஐசாயா 61 அதிகாரத்துக்கும் வேத Let us read வசனத்தை verses 2 and 3 please. 2-3 வசனங்களை வாசிக்க கேட்போமா? Thank you Jesus. நன்றி ஏசப்பா. கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தையும் நம்முடைய தேவன் நீதியை சரிக்கட்டும் நாளையும் கூறவும், துயரப்பட்ட அனைவருக்கும் ஆறுதல் செய்யவும், சீயோனிலே துயரப்பட்டவர்களை சீர்படுத்தவும், அவர்களுக்கு சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தையும், துயரத்திற்கு பதிலாக ஆனந்த தைலத்தையும், ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் உடையையும் கொடுக்கவும் அவர் என்னை அனுப்பினார். Hallelujah. Praise the Lord. Amen. When you come to Jesus, நீங்க ஏசப்பா கிட்ட வரும்போது, this is a prophecy about Jesus Christ. இதுதான் ஏசப்பாவை குறிச்ச ஒரு தீர்க்க He தரிசனம். says, why have I come? நான் ஏன் தெரியுமா வந்தேன்? He says to comfort all who mourn. ஓ, வியாகுலத்தில் இருக்கிறவர்கள் ஒவ்வொருத்தருக்காகவும், To comfort all who mourn, to grant those who mourn in Zion, to give them beauty, beautiful headdress instead of ashes. சாம்பலுக்கு பதிலாய் சிங்காரத்தை கொடுக்கும்படியாய், சியோத்ல பரிதபிக்கிறவர்களாய் துக்கப்படுகிறவர்களை ஆறுதல்படுத்தும்படியாய், Oil of gladness instead of mourning. துதியின் எண்ணெயினால் அவர்களை அபிஷேகம் படுத்தும்படியாய், Garment of praise instead of a faint spirit. நொறுங்கி போயிருக்கிற ஆவிக்கு பதிலாக துதியின் ஆடையை தருகிறாராம். That they may be called yokes of righteousness. அப்பொழுது நீதியின் விருட்சங்கள் என்று எண்ணப்படுவார்கள் என்று வசனம் சொல்கிறது. When you come to Jesus, நீங்க ஏசப்பா கிட்ட வரும்போது, you are truly comforted. நீங்கள் உண்மையாகவே பரிபூர்ணமா ஆறுதல் படப்படுகிறீர்கள். Hallelujah. Amen. Hallelujah. Amen. What does Jesus do? ஏசப்பா என்னமா பண்றாரு? He comforts you. அவர் உங்களை ஆறுதல் படுத்தி, He gives you beauty instead of ashes. பாருங்க, சாம்பலுக்கு பதிலாய் சிங்காரத்தை A தருகிறாராம். garment of praise துதியின் உடையை தந்து, instead of a faint spirit. நொறுங்கின ஆவிக்கு பதிலா உற்சாகத்தின் ஒரு துதியின் ஆடை தராராம். உங்களெல்லாம் பார்த்தா கொஞ்சம் நொறுங்கின ஆவி போல தான் காணப்படுது இல்லையா? You do Hallelujah. look like broken in your Faint spirit. spirit. Amen. ஆமென். நொறுங்கின ஆவி. That's what the enemy wants to do to us. பாருங்க, நம்முடைய எதிராளி அதை தான் நமக்கு செய்யணும்னு விரும்புறான். He wants to cripple your faith. உங்களுடைய விசுவாசத்தை எப்படியாச்சும் முடக்கி Make போட்டுறணும். you faint in spirit. உங்க ஆவில நொறுங்கினவளா இருக்க வச்சிருவான். See, when you're really tired நீங்க சோர்ந்து போகும்போது, and you feel like fainting, நீங்க தலை சுத்தி கீழ விழுவோம். What will you do? நீங்க என்ன பண்ணுவீங்க? what will you do? நீங்க என்ன பண்ணுவீங்க? You go for 1 kilometer walk? இன்னும் 1 கிலோமீட்டர் நான் நடந்து I போவேன் feel like fainting, brother. நான் இப்ப கொஞ்சம் அப்படியே மயக்கம் வர மாதிரி இருக்கு சகோதரா. I am going to go jog around Jaimal Park. ஆனாலும் ஜெய்மால் போய் ஒரு வாக்கிங் ஒரு ஜாகிங் பண்ணிட்டு வந்துறேன். Will you do that? சொல்வீங்களா? You will find a resting place. Amen. இளைப்பாறுதல் இடத்தை தான தேடி போவீங்க. You will stop all the work that you are doing. நீங்க என்ன செய்தி உடனே கை விட்டுருவீங்க. It will slow you down. அது உங்களை அப்படியே மொல்லமா ஆக்கிரும். Correct? ஆமாதானே? That's what the devil wants to do to us. பிசாசம் அத தாங்க செய்றான். Give you a
faint spirit. உங்களுக்கு ஒரு நொறுங்கின சோம்பலின் ஆவியை கொடுத்துறான். What does Jesus do? இயேசு என்ன பண்றாரா? He's comforting us. அவர் நமக்கு ஆறுதல் கொடுத்துக்கிறார். See those runners? பாருங்க இந்த ஓடுறதுல பாத்துக்கிறீங்களா? When they are running, ஓடும்போது sometimes when they're running a marathon, ஒரு மாரத்தான் ஓடுனாங்கன்னா they get tired. அவங்க வந்து சோர்ந்து போயிடுறாங்க, களைத்து போயிடுறாங்க. But if they have a coach, ஆனா ஒரு கோச் ஒருத்தர் இருந்தாருன்னா he'll bring his bike. அவர் வந்து பைக் எடுத்துட்டு வந்துருவாரு. He'll come alongside of them. அவர் அவங்க பக்கத்துலயே ஓடிட்டு வருவார். Keep running. ஓடுப்பா. Don't give up. ஐயோ விட்டு கொடுத்துறாத. What is that? என்ன தெரியுமா அது? He keeps telling them, அவர் சொல்லிட்டே இருப்பாரு. you will get that prize. எப்படாச்சும் அது உனக்கு கிடைச்சிரும் அந்த கோப்பை. You will get that money. அந்த காசு கிடைச்சிரும். Keep running. ஆனா ஓடு. Suddenly that word becomes encouraging. திடீர்னு அது கேட்கும்போது ஒரு உற்சாகம் வந்துரும். Brings comfort to your heart. அது வந்து நம்மளுக்கு இருதயத்துக்கு ஒரு ஆறுதலை கொடுத்துரும். That means it makes you forget about the pain you are enduring right now. அதுக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? நீங்கள் இப்ப சகித்து கொண்டிருக்கிற அந்த வலியை உங்களுக்கு மீண்டும் ஓட And செய்யும். suddenly you get a boost of energy. அப்படியே உடனே ஒரு பூஸ்ட் எனர்ஜி வரும். You begin to run. Amen. இன்னும் மீண்டும் நீங்க ஓட He ஆரம்பிப்பீங்க. gives you a garment of praise instead of a faint spirit. அவர் சோம்பலின் ஆவிக்கு பதிலாக ஒரு துதியின் ஆடையை தருகிறாராம். That you will be called yokes of righteousness. நீங்கள் அப்பொழுது நீதியின் விருட்சங்கள் என்று அழைக்கப்படுவீர்கள். Come to Jesus. இயேசுப்பா கிட்ட வந்துருங்க. This is what will happen. இதெல்லாம் நடக்குங்க உங்களுக்கு. Hallelujah. Amen. Philippians chapter 4 verse 13. பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். Yes. Oh yes. I just want everything. Praise the Lord. Amen. Apostle Paul writes here. இங்க அடியான் பவுல் என்ன எழுதுகிறாரு? He says, I can do all things through Christ என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் who strengthens me. என்னால் எல்லாம் செய்ய முடியும்னு சொல்றார். Praise the Lord. Amen. Now there is a context here. இங்க வந்து ஒரு கருத்து இருக்கு கேளுங்க. We use the scripture very wrongly. நம்ம இந்த வசனத்தை கொஞ்சம் தவறா தான் பிரயோஜனப்படுத்துறோம். Sometimes even to do things that God is not wanting you to do. பாருங்க தேவனே சில காரியத்தை விரும்ப மாட்டாரு. ஆனா அதை செய்யணும்னு இந்த வசனத்தை சொல்லுவோம். You will be running in your own intellect, your own strength. நம்மளுடைய சொந்த சுய யோசனை அறிவுல தான் நம்ம ஓட பாப்போம். Quoting this scripture. இந்த வசனத்தை சொல்லியே சாக்கு வச்சு ஓடுவோம். God will give me strength to do it. என்னை செய்யும்படியா தேவனே பலப்படுத்துவார். No. God, Paul is talking about God's provision here. பாருங்க தேவனால் அருளப்படுகிற காரியங்களை குறித்து இங்க பவுல் பேசுறார். Provision for what? எதற்காக? For what God has called him to do. எதை அவர் செய்ய தேவன் விரும்பினாரோ அதை செய்யும்படியா. Amen. Amen. Now when we are doing the will of God, நாம் தேவனுடைய சித்தத்தை செய்தால் we keep coming to Jesus. அப்ப இயேசுபா கிட்ட வரோம். Why? ஏன்? He is the source of our strength. அவர் நம்முடைய பலத்தின் அடிச்சுவடாக இருக்கிறார். I can do everything he has called me and willed me to do. அவர் என்னை சித்தம் கொண்டாரோ நான் செய்யும்படியா அதை செய்யும்படியா அவர் என்னை அழைத்தார். As his strength is flowing through me. ஆனா அது செய்யற எப்படி தெரியுமா? அவருடைய பலன் எனக்குள்ள ஊண்டி ஓடுகிறது. When you come to Jesus, நீங்க இயேசுபா கிட்ட வரும்போது you receive freedom. நீங்கள் விடுதலை பெற்றுக்கொள்றீங்க. You are walking in freedom. நீங்கள் விடுதலையில தான் நடக்கிறீங்க. When you come to Jesus, நீங்க இயேசுபா கிட்ட வரும்போது you receive comfort, நீங்க ஆறுதலை பெற்றுக்கொள்றீங்க. encouragement. உற்சாகத்தை பெற்றுக்கொள்றீங்க. Instead of a faint spirit, you receive a garment of praise. நொறுங்கினும் சோம்பலின் ஆவிக்கு பதிலாக துதியின் ஆடையை நீங்கள் You பெற்றுக்கொள்கிறீர்கள். keep running forward. தொடர்ந்து முன்ன ஓடுறீங்க. When you come to Jesus, இயேசுபா கிட்ட நீங்கள் வரும்போது you receive strength. நீங்கள் பலனை பெற்றுக்கொள்றீங்க பாருங்க இயேசுபா கிட்ட. You need freedom every day. நீங்கள் தினந்தோறும் விடுதலை பெற்றுக்கொள்ளணும். You need comfort every day. உங்களுக்கு ஆறுதல் தினந்தோறும் தேவை. You need strength every day. உங்களுக்கு தினந்தோறும் பலன் தேவை. Hallelujah. Amen. Because we're going to be tested. காரணம் என்ன? நமக்கு ஒரு சோதனை காத்திருக்கிறது. God's going to bring some testings our way. நம்ம வழியிலே தேவன் சில சோதனைகளை கொண்டு வருவார். It's not going to be easy to go through those things. அது ரொம்ப ஈஸியா இருக்காங்க அது கடந்து போக. Amen. Amen. Abraham was in the will of God. பாருங்க ஆபிரகாம் தேவனுடைய சித்தத்துக்குள்ள தான் இருந்தார். Doing what God told him to do. தேவன் என்ன சொன்னார் அதை தான் செஞ்சார். What did God tell Abraham? ஆபிரகாம் பத்தேச பண்ண சொன்னார். தேவன் என்ன சொன்னாரு? Sacrifice Isaac. பா உன்னுடைய ஒரே பேரானவனே பலி கொடுத்துரு. A test came into Abraham's life. அவருடைய வாழ்க்கையில ஒரு சோதனை வந்துச்சு பாருங்க. How difficult would that have been? அது அவனுக்கு எவ்வளவு கஷ்டமா இருந்திருக்கும் இல்லையா? Heard the voice of God. தேவனுடைய சத்தத்தை கேட்டு He knows this is not theologically correct. அவனுக்கு நல்லா தெரியும் இறை படிப்பின் அடிப்படையிலே இது சரியில்லை. Why? ஏன்? Because we see in Genesis. ஏன்னா ஆதியாகமத்துல பார்த்தோம் இல்லையா? What did God say? தேவனே என்ன சொன்னாரு? After Cain killed Abel, காயின் வந்து ஆபேலை கொன்ன பிறகு he says, if anyone kills another man, இன்னொரு மனுஷனை எவனாச்சும் கொல்லுனா his life, his blood shall be demanded. அவனுடைய ரத்தம் வந்து கணக்காய் கேட்கப்படும். Thou shalt not kill. நீ கொலை செய்யாமல் இருப்பாயாக.
What is this God contradicting himself? என்னப்பா இவர் இப்போ ஒரு வார்த்தை சொல்றாரு அப்புறம் வேற ஒரு வார்த்தை சொல்றாரு. Theology எங்கேயோ இடிக்குது ஆண்டவரே. Somewhere the theology is kind of clashing. Amen. Amen. God tells Abraham, இப்போ ஆபிரகாம் பார்த்து தேவன் சொல்றாரு, sacrifice your son. எப்பா உன் ஒரே பேரான குமாரனை பலி கொடு. This is a godly man இது ஒரு தெய்வ மனுஷன். in a dilemma right now. இப்போ ரெண்டு பிரச்சனைக்கு நடுவுல சிக்கி இருக்கான். You know where he needs strength right now? இப்போ எங்க தெரியுமா அவருக்கு ஒரு பலன் தேவை? When a problem like this comes, இப்பேற்பட்ட ஒரு சூழ்நிலைகள் வரும்போது we need strength here. நமக்கு இங்க தாங்க பலன் வேணும். Here's where we get weak. இங்க தான் நம்ம சோர்ந்து போயிடுறோம். ரொம்ப பாரம் ஆயிடுது இல்லையா? It gets too heavy here. என்ன ஆண்டவர் கொலை பண்ணாதேன்றாரு, இங்க போய் புலிய பலியிடுன்றாரு, என்னயா இது? Why is God contradicting? He says not to kill and then now he says sacrifice your own son. Test has come. Amen. இப்போ ஒரு சோதனை வந்துருச்சு. Abraham's not seeing the big picture. இப்போ ஆபிரகாம் ஒரு பெரிய சித்திரத்தை பார்க்கல. God is about to show him the big picture. தேவன் காண்பிக்க இருக்கிறார் அந்த படத்தை. And when God is talking to Abraham, how is God talking to him? ஆனால் ஆபிரகாம் கிட்ட ஆண்டவர் பேசும்போது எப்படி பேசுறாரு? ஆபிரகாமே, ஆபிரகாம், உன்னுடைய ஒரே பேரான your one and only child, ஈசாக்கை கொண்டு போய், get your son எப்படி Isaac, சொன்னார் ஆண்டவர்? உன்னுடைய ஒரே மகனா இருக்கிற, your one and only son, ஒரே மகனா இருக்கிற, only son, ஹிண்ட் கொடுக்கிறார் ஆண்டவர் இல்லையா? God gives him a- ஒரே மகனா இருக்கிற your only son, ஈசாக்கை கொண்டு போப்பா, get your Isaac, get him into பலி the கொடு. mountain. Hallelujah. Go sacrifice him. Who is saying this? யாருங்க சொல்றது? God saying this. தேவனே சொல்றார். Abraham ஆபிரகாம் has a dilemma. இப்ப ரெண்டு பிரச்சனைக்கு நடுவுல சிக்கி இருக்கான். Why you need strength ஏன் தெரியுமா நமக்கு பலன் வேணும்? to do what God has called you to do. தேவன் நம்மளை எது செய்ய விரும்புகிறாரோ அதை செய்யுங்க. அவர் சித்தத்தை நிறைவேற்ற உங்களுக்கு பலன் You தேவை. need strength to fulfill his will. ஆபிரகாம் எங்க இருந்தாரு? You know where was Abraham? ஆண்டவருடைய சித்தத்துல இருந்தாரு. He was in the will of God. ஆண்டவருடைய சித்தத்துல In the will of God, அவருக்கு ஒரு பெரிய அதிர்ச்சி உண்டாயிடுச்சு. there was a big shock, amazement waiting for him. இருந்தாலும் But still, விட்டு ஓடாம he did not just live தேவ and ran back. சித்தத்தை நிறைவேற்ற In order to fulfill the will of God, பலனை பெற்றுக்கொண்டாரு. he received the strength from him. காலைல பையனை எழுப்புறாரு. He wakes his son in the morning. நடுறா போலாம். Hey, come, let's go. மலை ஏறுறாரு. He climbs the mountain. அந்த மதில ஆண்டவர் நம்பிட்டு சொன்னா நம்ம என்ன பண்ணுவோம்? You know what would we have done if God had spoken in the mountain? கொரோனா வந்துச்சு ஆண்டவரே 14 நாளுக்கு ஹோம் குவாரண்டைன் அப்புறமேட்டு பேசலாம்னு போய்டுவோம். God, just listen, the corona is kind of catching us, so we're going to wait for 14 days and then we'll get back to you. ரெண்டு வாரம் ஆயிட்டு பாட்டு பேசலாம் ஆண்டவரே We'll சொல்லிடுவோம். meet you after 2 weeks, Lord. இன்னைக்கு தலை வலிக்குது ஆண்டவரே, இன்னைக்கு நான் வெளிய வர மாட்டேன்னு Lord, சொல்லிடுவோம். guess what? There is headache, Lord, so I will come back later. சித்தத்தை நிறைவேற்ற பலன் ஆண்டவர் கொடுப்பார். In order to fulfill the will of God, God himself will strengthen you. ஆண்டவர் நமக்கு ஜெபம் பண்ண சொல்லி கொடுத்தாரு இல்லையா? God taught us how to pray, right? What did Jesus teach us? ஏசப்பா நமக்கு என்ன சொல்லி கொடுத்தாரு? Matthew chapter 6 verse 10 onwards. மத்தேயு 6 அதிகாரம் 10 How should we pray? நாம் எப்படி தெரியுமா ஜெபிக்கணுமா? Our Father in heaven, பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, let your kingdom come. உம்முடைய ராஜ்யம் வருவதாக. Let your will be done உம்முடைய சித்தம் நிறைவேறுவதாக. on earth as it is in heaven. பரலோகத்துல நடக்கிறது போல பூலோகத்திலும் நடக்கட்டும். Our job பாருங்க, நம்ம வேலை என்ன தெரியுமா? is to manifest his kingdom அவருடைய ராஜ்யத்தை பிரகடனம் as பண்ணுவது. it is in heaven here on earth. பரலோகத்துல எப்படி இருக்கிறதோ அது அப்படியே இந்த பூலோகத்துல செய்யணும். This should be our everyday prayer. இது நம்மளுடைய தினந்தோறும் ஜெபமாக To இருக்கணும். manifest that will, you need strength. அந்த சித்தத்தை நீங்க நிறைவேற்றுமா அப்ப கூட உங்களுக்கு தேவனுடைய பலன் தான் வேணும். Praise the Lord. Amen. So when we keep coming to Jesus, அப்ப நம்ம தினந்தோறும் இயேசுவா கிட்ட வரும்போது what do we receive? நம்ம என்னமா I பெற்றுக்கொள்கிறோம்? can do all things through Christ, இந்த என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவால் எல்லாம் செய்யக்கூடும். who is strengthening me. என்னை பலப்படுத்துகிறவர் யார்? He is strengthening us. அவரே நம்மளை பலப்படுத்துகிறார். When you come to Jesus, நீ இயேசுவா கிட்ட வரும்போது turn with me John chapter 15. யோவான் 15 அதிகாரம் Let us read verses 2 and 3. 2-3 வசனத்தை வாசிக்க கேட்போம். என்னில் கனி கொடாது இருக்கிற கொடி எதுவோ அதை அவர் அறுத்து போடுகிறார். கனி கொடுக்கிற கொடி எதுவோ அது அதிக கனிகளை கொடுக்கும்படி அதை சுத்தப்படுகிறார். நான் உங்களுக்கு சொன்ன உபதேசத்தினாலே நீங்கள் இப்பொழுது சுத்தமாய் இருக்கிறீர்கள். You are clean because of the words I have spoken to you. நான் உங்களிடம் பகிர்ந்து கொண்ட அந்த வார்த்தையினால் நீங்கள் சுத்தமாக இருக்கிறீர்கள். Praise the Lord. Amen. Luke chapter 10 verses 39 says, லூக் 10 அதிகாரம் 39 வசனம் சொல்கிறது, Mary chose the good portion. ஒரு நல்ல பங்கை மரியாள் தெரிந்து What was கொண்டாள். the good portion? அந்த நல்ல பங்கு என்ன? The good portion was to sit at the feet of Jesus. இயேசுவுடைய பாதத்துல உட்கார்றது தான் அந்த நல்ல பங்கு. At the feet of Jesus. இயேசுவுடைய பாதத்துல What was she doing? என்னமா பண்ணாங்களா? படிங்க. லூக்கா 10:39.
அதற்கு மரியாள் எண்ணப்பட்ட ஒரு ஸ்திரீ சகோதரி இருந்தால் அவள் இயேசுவின் பாதத்தருகே உட்கார்ந்து அவருடைய வசனத்தை கேட்டுக்கொண்டபடினால் மார்த்தாளே பற்பல வேலைகளால் செய்வதில் மிகவும் வருத்தமடைந்து அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, நான் தனி வேலை செய்யும்படி என் சகோதரி என்னை விட்டு வந்திருக்கிறதை குறித்து உமக்கு கவலை இல்லையா? எனக்கு உதவி செய்யும்படி அவளுக்கு சொல்லும் என்றாள். இயேசு அவளுக்கு பிரதி உத்தரமாக, மார்த்தாளே, மார்த்தாளே, நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய், தேவையானது ஒன்றே, மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள் என்றார். Hallelujah. அநேக காரியங்களை குறித்து மார்த்தா என்ன பண்ணிருந்தாங்க? You know, Martha was worried about a lot of things. கவலைப்பட்டு கொண்டிருந்தாங்க. She was continually worrying. Hallelujah. ஆண்டவர் அவளை பார்த்து என்ன சொல்றாரு? The Lord said, looking unto her, தேவைப்படுறது ஒண்ணுதாம்மா. there is only one thing that is needed. என்னது அது? You know what it is? நல்ல பங்கு தெரிந்து கொள்ளு. To choose a good portion. எங்க இருந்தாங்க இந்த அம்மா? You know where was she? ஆண்டவர் பாதத்துல உட்கார்ந்து இருந்தாங்க. She was sitting right at the foot What of Jesus. was at the feet of Jesus? இயேசுவுடைய பாதம் இருந்தது என்ன தெரியுமா? The teaching of Jesus. இயேசுவுடைய போதனைகள். The words of Jesus. இயேசுவுடைய வார்த்தைகள். When you're listening to those words, அந்த வார்த்தைகளை நீங்கள் கேட்க John chapter 15 verse 3 says, யோவான் 15 அதிகாரம் 3 வசனம் you are சொல்கிறது, made clean by those words. அந்த வார்த்தையினால் நீங்கள் சுத்தமாக்கப்படுகிறீர்கள். Ephesians chapter 5 எபேசியர் 5 verse அதிகாரம் 27 Paul says, 27 வசனத்தை பவுல் that சொல்கிறார், word is like water. அந்த வார்த்தை வந்து தண்ணீரை போல You இருக்கிறது. are washed by that word. அந்த வார்த்தையினால் நீங்கள் You are கழுவப்படுகிறீர்கள். made clean by that word. அந்த வார்த்தையினால் நீங்கள் When சுத்திகரிக்கப்படுகிறீர்கள். you're sitting at the feet of Jesus, நீங்க இயேசுவுடைய பாதத்துல உட்கார்ந்துட்டு இருக்கும்போது you are receiving that word. நீங்க அந்த வார்த்தையை பெற்றுக்கொள்றீங்க பாருங்க. That word brings forgiveness. அந்த வார்த்தை உங்களுக்கு மன்னிப்பை கொண்டு வரும். Luke chapter 7 verse 38. லூக்கின் சுவிசேஷம் 7 அதிகாரம் 38 Forgiveness at the feet of Jesus. இயேசுவுடைய பாதமண்டையில மன்னிப்பு. A woman who was called a sinner பாருங்க, பாவி என்று அழைக்கப்பட்ட ஒரு ஸ்திரீ came to the feet of Jesus. இயேசுவுடைய பாதத்தை தேடி வந்தார். There she received forgiveness from all her sins. அவருடைய முழு எல்லா பாவத்திலிருந்தும் ஒரு விடுதலை மன்னிப்பை அவள் Luke பெற்றுக்கொண்டாள். chapter 8 verses 41. லூக்கின் சுவிசேஷம் 8 அதிகாரம் 41 வசனம். Jairus, this synagogue temple leader, பாருங்க, அந்த ஆலயத்தின் தலைவராக இருக்கிற அந்த இரியு he came to the feet of Jesus, அவன் இயேசுவ பாதத்தை தேடி வருகிறான். received healing at the feet of Jesus. இயேசுவுடைய பாதத்துல ஒரு சுகத்தை பெற்றுக்கொள்றான். Praise the Lord. Amen. In John chapter 11 யோவான் சுவிசேஷம் 11 verse அதிகாரம் 32, 32 வசனம், Mary came and fell at the feet of Jesus. மரியாள் இயேசுவுடைய பாதத்துல வந்து விழுகிறாள். She was in distress. அவள் வந்து மிக வியாகுலத்துல Her இருக்கிறாள். brother had just died. இப்போ கொஞ்ச நாளுக்கு முன்னால தான் அவனுடைய சகோதரன் மரித்து போனான். Instead of running away from Jesus, இயேசுவை விட்டு ஓடுறதுக்கு she பதிலா came to Jesus. இயேசுவ பாதத்தை ஓடி At வருகிறாள். the feet of Jesus, இயேசுவுடைய பாதத்துல that which was dead came back to life. மரித்திருந்தது எதுவோ அது எழும்பி உயிரோட The வந்துருச்சு. situation turned around. சூழ்நிலை தலைகீழாய் மாறினது. Hallelujah. Amen. Hallelujah. Amen. In Revelation chapter 1 verse 17, வெளிப்பாடின் புத்தகத்திலே 1 அதிகாரம் 17 John saw a vision of Jesus. யோவான் இயேசுவை குறித்து He தரிசனம் பார்க்கிறார். fell like a dead man at the feet of Jesus. மரித்தவனை போல இயேசுவுடைய பாதத்துல விழுகிறான். At the feet of Jesus, he heard the voice of our Lord. இயேசுவுடைய பாதத்துல தான் தேவனுடைய சத்தத்தை கேட்கிறான். Jesus gave him revelation of who he is. அவர் யார் என்கிற வெளிப்பாடை இயேசு கிறிஸ்து யோவானுக்கு கொடுக்கிறார். I once was dead, நான் ஒரு நாள் but மரித்திருந்தேன், now I am alive. ஆனால் நான் உயிரோட பண்ணப்பட்டேன். Hallelujah. Amen. He received revelation அவன் வெளிப்பாடை பெற்றுக்கொண்டான். and wrote the entire book of Revelation for us. முழு வெளிப்பாடின் புத்தகத்தை நமக்காக எழுதி It's வைத்திருக்கிறார். important to be at the feet of Jesus, இயேசுவுடைய பாதத்துல இருக்கிறது மிக மிக because முக்கியம். there you receive words அங்கதான் அவருடைய வார்த்தையை that பெற்றுக்கொள்றீங்க. cleanses you. உங்களை சுத்திகரிக்கிற You வார்த்தை receive அது. forgiveness at his feet. இயேசுவுடைய பாதத்துல மன்னிப்பை You பெற்றுக்கொள்றீங்க. receive healing at his feet. இயேசுவுடைய பாதத்துல சுகத்தை பெற்றுக்கொள்றீங்க. You receive the situation changes, a miracle at his feet. அவருடைய பாதத்துல நீங்கள் சிக்கியிருக்கிற சூழ்நிலைகள் தலைகீழாய் மாறும். Revelation at his feet. அவருடைய பாதத்துல வெளிப்பாடு உண்டாகும். Amen. ஆமென். Keep coming. தொடர்ந்து வாங்க, Keep please. coming to that feet. தொடர்ந்து அந்த பாதையை தேடி வாங்க. Hallelujah. Amen. When you keep coming, தொடர்ந்து நீங்கள் வரும்போது you are being cleansed.
cleansed. நீங்கள் சுத்திகரிக்கப்படுகிறீங்க. Forgiveness is happening. மன்னிப்பு உண்டாகுகிறது. Strength is given. பலன் ஊட்டப்படுகிறது. Healing is happening. சுகம் உண்டாகுகிறது. People are speaking against you. உங்களுக்கு விரோதமா ஜனங்க பேசுவாங்க. People are wounding you. உங்களை காயப்படுத்துறாங்க. Gossip is going around you. உங்களை சுத்தி புறம் பேசுகிறார்கள். Don't worry about it. கவலைப்படாதீங்க. Keep coming to the feet of Jesus. தொடர்ந்து இயேசுவுடைய பாதத்தை தேடி வந்துருங்க. People are cheating you. உங்களை ஜனங்க ஏமாத்துறாங்க. They are not giving your money back. உங்க பணத்தை திருப்பி கொடுக்க They are மாட்டேங்கிறாங்க. stealing from you. உங்ககிட்ட இருந்து திருடுறாங்க. Keep coming to the feet. ஆனாலும் தொடர்ந்து பாதத்தை தேடி You will வாங்க. receive healing. அங்க நீங்க சுகத்தை In பெற்றுக்கொள்வீங்க. your distress, you will receive a miracle. உங்களுடைய அழுத்தத்திலே ஒரு விடுதலை பெற்றுக்கொள்வீங்க. You will receive a revelation ஒரு வெளிப்பாடை at பெற்றுக்கொள்வீர்கள். the feet of Jesus. எங்க அவருடைய பாதத்திலே. But you need to keep coming to that call. ஆனா அந்த அழைப்புக்கு எதுவாய் நீங்கள் தொடர்ந்து வந்து கொண்டுதான் இருக்க வேண்டும். Hallelujah. Amen. Hallelujah. Praise be to the living At the God. feet of Jesus. இயேசுவுடைய பாதத்திலே. John chapter 14 verse 27. யோவான் 14 அதிகாரம் 27 வசனம். சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன். உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை. உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. Hallelujah. Amen. When you come to Jesus, நீங்க இயேசுப்பா கிட்ட வரும்போது what does he say? என்னமா சொல்றாரு? I give you peace. யப்பா நான் உனக்கு சமாதானம் தரேன். It's not like what the world gives. அது இது உலகம் அருளுகிறதை போல அல்ல. This is peace that passes all understanding. எல்லா புத்திக்கு அப்பாற்பட்ட தெய்வீக சமாதானம் இது. Amen. Amen. This is peace with God. இது தேவனோடு இருக்கிற அந்த Peace சமாதானம். in humanity. மனுஷர்களோடு இருக்கிற அந்த Peace சமாதானம். in your inner conscience. உங்களுடைய உள்ளான மனுஷனுக்கு அந்த மனசாட்சிக்கு உண்டாகிற சமாதானம். He says, I give you peace. அவரே சொல்லுகிறார் நான் உனக்கு சமாதானத்தை அருள பண்ணுகிறேன். The peace that the world gives இந்த உலகம் கொடுக்கிற சமாதானம் is just a feeling. அது வந்து சும்மா ஒரு உணர்வு அவ்வளவுதான். In this world, இந்த உலகத்திலே feelings will change. உணர்வு மாறும். But peace that Jesus gives ஆனா இயேசுப்பா கொடுக்கிற அந்த is a சமாதானம் reality. அது நிஜங்க. It doesn't change with feelings. அது வந்து உணர்வோட சம்பந்தப்பட்டு மாறாது. There can be storms outside. உங்களை சுத்தி புயலே வரலாம். What was Jesus doing? இயேசுப்பா என்ன பண்ணாரு? The boat was rocked. பாருங்க படகு இங்கங்க அசைகிறது. Everybody thought they were going to die. உள்ள இருக்கிற எல்லா முடிவு எடுத்துட்டாங்க. நாங்க சாக தான் போறோம். What was Jesus doing? இயேசுப்பா என்ன பண்ணாரு பாருங்க. தால்காணி போட்டு நல்லா தூங்கிட்டாரு. He just put up a pillow and he starts sleeping. அதுதான் யா சமாதானம். That is absolute peace. Hallelujah. Amen. உங்க சுத்தி இருக்கிற உலகமே பயந்துன்னு இருக்கு. The world around you is scared. முடிஞ்சிச்சுடா. Oh, it's all over. மரணத்தை பார்த்து கொண்டு இருக்கிறோம். Oh, we are looking at the death. சில நிமிஷத்துல மரிச்சு We're போய்டுவோம். going to die in just few seconds. நம்பிக்கையற்ற நிலைமை. There is hopelessness. இயேசு என்ன பண்ணி கொண்டு இருக்கிறாரு? You know what Jesus does? தால்காணி போட்டு தூங்கின்னு He's இருக்கிறாரு. just pulling up a pillow and just sleeping. அதுதான் சமாதானம். That is absolute peace. வெளிய புயல். There is storm everywhere. உள்ள But inside, a calmness. there is ஒரு அமைதி இருக்கிறது பாருங்க. Calmness. ஒரு அமைதி இருக்கிறது. Calmness. அமைதி. Not shaken. அசைக்கவே படல. Not worried. அவர் கவலையும் அல்ல. Not anxious. அவர் எதிர்பார்த்து கவலைப்பட்டில்ல. Hallelujah. Amen. மீனை தூக்கி தண்ணி வெளிய போட்ட துள்ளுது பாருங்க. You know when you put the fish out there, it just starts to shiver up. அது போல துள்ளுற கிறிஸ்தவ வாழ்க்கை கிடையாது. Not a Christian life that shivers up like that. Calmness. There is ஒரு அமைதி. That's called the peace of Jesus. அதுதாங்க இயேசுப்பா கொடுக்கிற சமாதானம். Somebody needs that peace. சிலர் நமக்கு அது தேவைங்க. ரொம்ப தலை உடைச்சிருக்கீங்க. Oh, we are breaking ahead a lot. டிப்ரஷன் சொல்லி இருக்கீங்க. We say it's depression. ஏங்க டிப்ரஷன்? Why depression? பிசாசு சொல்ற பொய்யெல்லாம் தூக்கி காதுல போட்டு Because you receive all the lies of the devil. அந்த பொய்யெல்லாம் தலைக்குள்ள போய் You process that in your head. மண்டை கோளாறாய் கிடக்குது. Your mind is completely corrupt. Hallelujah. Amen. என்ன பண்ணோம்? You know what you have to do? எல்லா சத்தியத்தையும் நிறுத்திட்டு You should stop all that aside. இயேசு சமாதானத்தை அனுபவிக்க தொடங்கணும். You should start experiencing the peace that comes from Jesus alone. அந்த சமாதானம் You know that peace? கடலை மிட்டாயில போய் கடையில வாங்குறதுக்கு It's not grounded that you go buy it from a இயேசு shop. கிட்ட வந்தா தான் அந்த சமாதானம் It is கிடைக்கும். only available with Jesus. So இயேசு come. கூட இருக்கிற மனுஷனுக்கு He who is by the side of Jesus, அந்த சமாதானம், he will receive that peace. அந்த சமாதானம். He will receive that peace. உலகமே பயந்து போனாலும் The whole world might be afraid, இவனுக்குள்ள ஒரு சமாதானம். but he will have a
peace of the Lord. உலகம் கொடுக்கிறது போல இல்லன்னு அதுக்கு தான் இயேசு அப்படி சொன்னார். That's why Jesus said it's not a peace that the world gives. Hallelujah. Amen. When you come to him. நீங்கள் அவரிடம் வரும்போது. Turn with me John chapter 15. யோவான் சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம். Let us read verses 10 and 11 please. 10 11 வசனத்தை வாசிக்க கேட்போமா? நான் என் பிதாவின் கற்பனைகளை கைக்கொண்டு அவருடைய அன்பிலே நிலைத்திருக்கிறது போல நீங்களும் என் கற்பனைகளை கைக்கொண்டு இருந்தால் என்னுடைய அன்பிலே நிலைத்திருப்பீர்கள். என்னுடைய சந்தோஷம் உங்களில் நிலைத்திருக்கும்படிக்கு உங்கள் சந்தோஷம் நிறைவாய் இருக்கும்படிக்கும் இவைகளை உங்களுக்கு சொன்னேன். Jesus says, இயேசுவா சொல்றாரு, these things I have spoken to you, நான் உங்களுக்கிடம் பகிர்ந்து கொண்ட இவைகள், that my joy என்னுடைய இந்த மகிழ்ச்சியானது may be in you, உங்களுக்குள்ள உண்டாகணும், and that your joy பிறகு உங்களுடைய மகிழ்ச்சி may be full. அது முழுமையாக இருக்கணுமா? Jesus knows பாருங்க, இயேசுவா சொல்றாரு, the real condition of all our hearts. இயேசுவாக்கு நல்லா தெரியுங்க நம்மளுடைய நிலை, இருதயத்தின் நிலை எப்படி இருக்குன்னு. We get happy, நம்ம சந்தோஷம் அடைவோம், but we don't know what joy is. ஆனா மகிழ்ச்சினா என்ன நமக்கு தெரியல. We get happy சந்தோஷப்படுற நம்ம and உண்மைதான், we experience a little bit of joy. கொஞ்சம் மகிழ்ச்சி அனுபவிக்கிறோம். I've already told you, அண்ணா ஏற்கனவே சொல்லியிருக்கேன், happiness is based on happenstances. எது நடக்கிறதோ அது அடிப்படையில தான் கொஞ்சம் சந்தோஷம் உண்டாகும். Something happens, you get happy. ஏதாச்சும் நடந்துச்சுனா சந்தோஷம். But joy, ஆனா மகிழ்ச்சி என்பது it's not dependent on what happens outside. உங்களை சுத்தி என்ன நடக்கிறதுங்கிற அடிப்படையில உண்டாகாது. Joy is the condition of your heart. உங்களுடைய இருதயத்தின் நிலையில இருந்தா வரும் It's not மகிழ்ச்சி. dependent on anything that happens to you or doesn't happen to you. உங்களுக்கு எது நடக்குதோ நடக்கல அத பத்தி எல்லாம் கவலை The இல்ல. only thing it depends on அது எது தெரியுமா சார்ந்து இருக்கு? is what, when you came to Jesus, what he gave you. நீங்க இயேசுபா கிட்ட வரும்போது உங்கள்ட்ட எது கொடுத்தாரோ அத சார்ந்து You தான். came to Jesus, இயேசுபா கிட்ட வந்தீங்க. and what is he saying? அவர் என்ன சொல்றாரு? My joy may be yours. என்னுடைய மகிழ்ச்சி உன்னுடையதாகட்டும். So that your arakore joy அப்பொழுது உன்னுடைய ஷார்ட் ஜாய் எங்க அங்கும் இருக்கிற அந்த ஜாய் will be made full அது joy. முழுமையடையும்னு இயேசுபாவே சொல்றார். Hallelujah. Amen. Joyce ice cream சாப்பிடுறதுனால joy வராதுங்க. You won't receive joy because you take or consume joy ice cream. Hallelujah. Amen. இயேசு கிட்ட வந்தாதான் joy. Only when you come to Jesus you will receive Amen. this joy. மகிழ்ச்சி எப்போ வரும்? You know when you will receive joy? இயேசு பாதத்துல வரும்போதுதான். At the feet of Jesus. அவர் கொடுத்தாதான். Only when he gives you. Amen. Amen. When you come to Jesus. இயேசுபா கிட்ட வரும்போது Full joy. முழு மகிழ்ச்சி. Some people's joy tank is almost empty. சிலருடைய இந்த மகிழ்ச்சி இந்த தொட்டி இருக்கு பாத்தீங்கன்னா அது அப்படியே காயா இருக்கு. Today you need some refueling. கொஞ்சம் அது மறுபடியும் நிரம்பணும்ங்க And நமக்கு. then you need to refuel every day. அது சும்மா ஒரு நாள் ரெண்டு நாள் எல்லா நாளும் நிரப்பணும். So keep coming to Jesus. அதனால நீங்க தேவனுடைய இயேசுபா கிட்ட ஓடி வாங்க. Our famous verse, ஒரு பெரிய நமக்கு பிடித்த வசனம் Matthew 11:28. மத்தேயு 11ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தை வாசிங்க. படிச்சிருங்க சீக்கிரமா. Thank you Lord. பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள் நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். Hallelujah. Amen. What is Jesus saying? இயேசுபா என்ன சொல்றாரு? Come to me, வா, all who labor and are heavy laden. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, I will give you rest. நீ வா, நான் உனக்கு இளைப்பாறுதலை தருகிறேன். Amen. Amen. Some of your shoulders are too heavy. Amen. சிலர் நம்மளுடைய தோள்பட்டைகள் பாரமால் நிரம்பி இருக்கிறது. I know it is an emotional condition, இது நம்மளுடைய உணர்வின் நிலைன்னு நான் உணர்கிறேன். but some of you right now even feel the pain on your physical shoulders. ஆனா சிலர் நம்மளுடைய தோள்பட்டையில அந்த வலியை நாம் அனுபவிக்கிறோங்க. Is it true? உண்மைதானே? Some people will say, சிலர் சொல்வாங்க, ரொம்ப பாரமாகுது brother. oh I'm too much ஒரே burdened. பிரச்சனை brother. There's a lot of problems going on. You look at them, நீங்க அவங்கள பாருங்களேன். many of them will actually have real physical pain in their shoulders. உண்மையாகவே அவங்க தோள்பட்டையில பாத்தீங்கன்னா வலி அப்படியே சூழ்ந்து இருக்கும். Amen. Heaven's going to give you a massage today. பரலோகமே உங்களுக்கு ஒரு நல்ல மசாஜ் கொடுக்குங்க. சந்தோஷமா இருங்க. Hallelujah. What is Jesus saying? இயேசுபா என்ன சொல்றாரு? Come to me. வந்துரு போதும். Why are you breaking your head? ஏன் உன் தலையை ஒடிச்சுக்கிற? Come to me. வந்துரு. He's a loving father. அவர் ஒரு அன்பு கூறுகிற பிதா. Amen. ஆமென். I really pray this morning இந்த காலையில் என்னுடைய ஜெபம் என்ன தெரியுமா? you can hear his voice அவருடைய சத்தத்தை நீங்கள் கேட்க வேண்டும் calling என்பது. you to come. நீங்கள் வர வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். Some of you need to run from where you are சிலர் நாம் எங்க இருக்கிறோமோ அதை விட்டு ஓட வேண்டும். to Jesus. இயேசுவை நோக்கி ஓடணுங்க. Come to where he's calling you. அவர் எங்க உங்களை வான அழைக்கிறாரோ அங்க விட்டு எல்லாத்தையும் ஓடுங்க. John chapter 6 யோவான் சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் verse 47. 47ஆம் வசனம் வாசிக்க கேட்போமா? என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிற
இருக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டென்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். Hallelujah. Amen. When you keep coming, நீங்க தொடர்ந்து வரும்போது truly, truly, what is Jesus saying to you? மெய்யாகவே மெய்யாகவே இயேசப்பா என்ன சொல்றாரா? There is a hope of eternal life. நித்திய வாழ்க்கை குறித்த ஒரு நம்பிக்கை உண்டு. Amen. Amen. We all need eternity stamped on our eyes. நித்தியம் நம்மளுடைய கண்களிலே ஒரு 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 பெரிய ஒரு சீலை போல இருக்கணுங்க. Keep coming. தொடர்ந்து வாங்க. Keep coming. தொடர்ந்து வந்துருங்க. And keep you running. அப்போ உங்களை ஓட வைப்பார் அவர். Praise the Lord. Amen. Hallelujah. Amen. When you come, நீங்கள் தொடர்ந்து வரும்போது you will receive strength. நீங்கள் பெலன் அடைவீர்கள். Shall we stand? We're going to pray this morning. எழுந்து நிற்போமா? நாம் ஜெபிக்க இருக்கிறோம். As we pray, நாம் ஜெபிக்கும்போது there is a call of Jesus. இயேசுவுடைய அழைப்பு ஒன்று இருக்கிறது பாருங்க. Just as Jesus in the Gospels, as we saw, சுவிசேஷங்களிலே நாம் கேட்டது போல he called people to come. இயேசுப்பா வந்து ஜனங்களை பார்த்து கூப்பிட்டார். Said, come and see. வா வந்து பார். Come unto me. வா என்னிடம் வா. Come down. கீழே வா. Come apart and rest. வந்து என்னிடம் இளைப்பாறலை பெற்றுக்கொள். Called Lazarus, come forth. லாசரை பார்த்து வா என்று சொன்னார். Told his disciples, come and dine. சீஷர்களை பார்த்து சொல்கிறார், வந்து என்னோட புசிங்க. Come all ye blessed of the Lord. தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே வாங்க. This morning he is calling us to come. இந்த காலையிலே நம்மளை பார்த்து இயேசுப்பா வா என்று And he's அழைக்கிறார். telling you, let your coming be every day. அவர் சொல்கிறார், உன்னுடைய வா என்கிற இந்த அனுபவம் தினந்தோறும் இருக்கணும். Come for freedom. ஒரு விடுதலைக்கு எதுவாய் வா. Come for comfort and encouragement. ஒரு உற்சாகத்துக்கும் ஒரு ஆறுதலை நோக்கி வா. Come for strength. பலன் அடையணுமா? வா. Come to be made clean. சுத்தம் அடையணுமா? ஓடி வா. Come to receive peace. சமாதானத்தை பெற்றுக்கொள்ள வா. Come to receive joy. மகிழ்ச்சியை பெற்றுக்கொள்ளும்படியாய் ஓடி வா. Come to receive rest. ஓ இளைப்பாறுதலை பெற்றுக்கொள்ளும்படியாய் ஓடி வா. Come so that your eyes may be stamped with eternity and you will keep running to receive that eternal life. நித்திய ஜீவனை பெற்றுக்கொண்டு ஓடும்படியான அந்த நித்தியம் உன்னுடைய கண்களிலே நிச்சயப்படணுமா? ஓடி வா. I don't know where you are in your spiritual life, உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் நிலையில் நீங்கள் எங்க இருக்கீங்க எங்களுக்கு தெரியாது. but there is a call of Jesus to ஆனால் you. இயேசுவுடைய அழைப்பு உங்களுக்கு நிச்சயமா ஒன்று இருக்கிறது. Don't worry about your neighbor this morning. தயவு செய்து உங்க பக்கத்துல இருக்கவங்கள குறித்து நீங்க கவலைப்படாதீங்க. Jesus is in this place. இயேசுப்பா இங்க தாங்க இருக்கிறாரு. He's talking to you. அவர் உங்களோட பேசுகிறார். He's concerned about where you are. நீங்கள் எங்க இருக்கீங்கன்றத குறித்து அவர் உங்களுக்காக கவலைப்படுறார். He's concerned about you individually. தனிப்பட்டவர்களாய் உங்களுக்காக இயேசுப்பா பரிதவிக்கிறார், கவலைப்படுகிறார். Please don't lose your opportunity. தயவு செய்து இந்த வாய்ப்பை நீங்கள் நழுவ விட்டுறாதீங்க ப்ளீஸ். Please don't lose your chance. உங்களுடைய வாய்ப்பை நீங்க விட்டு விடாதீங்க. I know you need freedom. ஓ உங்களுக்கு சுதந்திரம் வேணும்னு எனக்கு நல்லா தெரியும். Jesus has seen the condition of your heart. உங்களுடைய இருதயத்தின் நிலையை இயேசுப்பா பார்க்கிறார். Jesus has seen the fight in your life. நீங்கள் போராடி கொண்டிருக்கிற போராட்டத்தை இயேசுப்பா பார்க்கிறார். You need encouragement. உங்களுக்கு உற்சாகம் வேணும். You need comfort. உங்களுக்கு ஆறுதல் வேண்டும். You need the loving hands of the Father. இயேசுவோட அன்பான கரங்கள் உங்களுக்கு தேவை. You need his strength. உங்களுக்கு அவருடைய பலன் வேண்டும். You need his words that cleanses you. உங்களை சுத்திகரிக்கிற அவருடைய வார்த்தைகள் உங்களுக்கு வேண்டும். You need his peace. அவருடைய சமாதானம் உங்களுக்கு வேண்டும். You need the joy of God in your life. தேவனுடைய மகிழ்ச்சி உங்க வாழ்க்கையில் You need to நிச்சயமா walk in வேண்டும். fullness of joy. முழுமையான மகிழ்ச்சியில் நடக்க You வேண்டும். need to experience the rest that is available in his bosom. அவருடைய மார்பிலே உங்களுக்காக வைத்திருக்கிற அந்த இளைப்பாறுதலை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். You need the hope of eternal life. நித்திய வாழ்க்கையின் நிச்சயம் உங்களுக்கு உண்டாக வேண்டும். In Isaiah chapter 1, ஐசாயா புத்தகம் 1ஆம் அதிகாரம் verse 18 we read, 18ஆம் வசனம் சொல்கிறது. God calling them. அவர்களை தேவன் அழைத்து He says, come, let us reason together. அவர் சொல்றார், வா நாம் ஆராய்ந்து Why are பார்ப்போம். you far away? ஏன் என்னிடமிருந்து தூரமாய் Why are இருக்கிறாய்? you worshiping in profanity? ஏன் நீ அசுத்தத்திலே பொய்யில் நிறைந்த ஒரு ஆராதனை Why are you faking things? ஏன் சில காரியங்களை பொய்யாக பண்ணுகிறாய்? Why are you in spiritual paralysis? ஏன் நீ ஆவிக்குரிய வாழ்க்கையில முடங்கி இருக்கிறாய்? God says, come, let us reason together. தேவன் சொல்கிறார், வா நாம் ஆராய்ந்து பார்ப்போம். I will wash you and make you clean. நான் உன்னை கழுவி உன்னை சுத்தமாக்குவேன். Come to the waters. தோ தண்ணீரண்டை வாங்க. Some of you need to come to the waters. சிலர் நாம் வர வேண்டியதாக இருக்கிறதுங்க. Isaiah 55 verse 1. ஐசாயா 55 அதிகாரம் 1ஆம் வசனம். Come to the waters. தண்ணீரண்டம் ஓடி வா. Come on, you talk to Jesus this நீங்க morning. பேசுங்க இயேசுப்பா கிட்ட இந்த Let him காலையில. hear your voice. உங்களுடைய சத்தத்தை அவர் கேட்கட்டும். 2 Corinthians chapter 6 verse 17 says, 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் சொல்கிறது. come out from all that is unclean. எவைகள் அசுத்தமாதை விட்டு வா. Do not touch the unholy. அசுத்தமான காரியத்தை தொடாதே. You are called to be separated unto the Lord. ஓ தேவனுக்காக நீ பிரிக்கப்பட்டிருக்கிறாய்.
Come out, people of God. தேவனுடைய பிள்ளைகளே வெளியே ஏறி வாங்க. Revelation chapter 4 verse 1 he says, வெளிப்படுத்தின புத்தகம் 4ஆம் அதிகாரம். come up here ஏறி வா மேலே. to be with the Lord. என்னோடு இருக்க வா. It's time to come. நாம் வர நேரம் இதுதான். It's time to make spiritual progress. ஓ ஆவிக்குரியில ஒரு தொடர்ச்சியை உண்டு It's பண்ணுகிற time to நேரம் move forward. எழும்பி முன்னே செல்லுகிற Come நேரம் on, you pray. தயவு செய்து You வாயிலிருந்து talk to the ஜெபிங்க. Lord. நீங்க உங்களோட தேவனோடு Lord, I'm பேசுங்க. getting up this day. ஆண்டவரே நான் இதோ எழும்புகிறேன் இந்த I will not நாட்களில். be a victim anymore. இனி நான் அடிமை I will சிக்கொண்டவன் not அல்ல. waste my life anymore. என்னுடைய வாழ்க்கையை நான் விரயமாக்க மாட்டேன். I commit myself, oh God. அதை நான் Give me அர்ப்பணிக்கிறேன். the strength to rise, ஓ நீங்கள் எழும்பும்படியான பலன் to உங்களுக்கு come தேவை. every day, தினந்தோறும் to வரணும். experience every day தினந்தோறும் அனுபவிக்கணும். the benefits of being with you. அவரோடு இருக்கிற அந்த பாக்கியத்தை பெனிஃபிட்ஸை பெற்றுக்கொள்ளும்படி. Heavenly Father, பரலோக பிதாவே, I've said what you wanted me to say. ஆண்டவரே நீர் என்ன சொல்லணும்னு விரும்புறீங்களோ நாங்க சொல்லியாச்சு. Your people have heard what you needed to உங்களுடைய say. பிள்ளைகள் நாங்கள் நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க அதை கேட்டுட்டாங்க. Everybody that received your word, ஆண்டவரே உம்முடைய வார்த்தை பெற்றுக்கொண்ட ஒவ்வொருவரும் I pray that word will bear fruit. நாங்கள் ஜெபிக்கிறோம் அந்த வார்த்தைகள் கனி கொடுக்கிறதா இருக்கட்டும். Lord, the word of God says judgment begins in the house of God. தேவனுடைய வார்த்தை தெளிவாக சொல்கிறது நியாய தீர்ப்பு அவருடைய ஆலயத்தில் அந்த வீட்டில இருந்து Everybody that heard the message today, இன்றைக்கு செய்தி கேட்ட ஒவ்வொருவரும் if anybody goes unrepentant, ஒருவேளை மனம் திரும்புதல் இல்லாமல் and if they யாராச்சும் will not போவாங்கன்னா, respond to the voice of God, தேவனுடைய சத்தத்துக்கு பிரதியுத்தரம் கொடுக்காமல் போனால் may they know the judgment of God. தேவனுடைய நியாய தீர்ப்பை அவர்கள் அறியட்டுமே. Let us not be casual. ஆண்டவரே நாங்கள் ஏதோ தானோன் வாழ்கிறவர்களா இருக்க வேண்டாம். Jesus, we know you are knocking at the hearts of our ஆண்டவரே people. இன்றைக்கு எங்களுடைய இருதயத்தின் வாசலை நீங்கள் தட்டிக் கொண்டிருக்கிறீர்கள். Let the church arise ஓ சபையானது எழும்பட்டும். for all that you have planned and purposed for her. நீர் சபைக்காக என்ன திட்டம் கொண்டீரோ சித்தம் கொண்டீரோ அதை நிறைவேற்றும்படி Bless your children in this place. இந்த கூடி வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேல் உம்முடைய Let ஆசீர்வாதங்கள் the word of இருக்கட்டும். God stir their hearts. தேவனுடைய வார்த்தை அவருடைய இருதயத்தை கலக்கட்டும். Let every single person come daily to Jesus, இங்க இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் தேவனை தேடி தினந்தோறும் ஓடட்டுமே. that we can walk in your perfect plan for our lives. அப்படி எங்களுடைய வாழ்க்கைக்காக நீர் வைத்திருக்கிற பரிபூர்ண திட்டத்திலே நாங்கள் நடக்க முடியும். Thank you for your leading. உம்முடைய நடத்துதலுக்காக Thank you for நன்றி. your blessing. உம்முடைய ஆசீர்வாதத்திற்காக நன்றி. We are not afraid of what the world is going through right now, உலகம் சிக்கிக் கொண்டிருக்கிற சூழ்நிலை கண்டு நாங்கள் பயப்படவில்லை. because you are with us. காரணம் என்ன? நீர் எங்களோடு இருக்கிறீர். Strengthen the hands of your children. உம்முடைய பிள்ளைகளின் கரங்களை நீர் பலப்படுத்தும். Give those that are looking for jobs good jobs. O நல்ல Lord. வேலைகளை தேடிக் கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் நல்ல வேலைகளை நீர் அருள We பண்ணுங்க. pray for good salaries, O God. நல்ல ஊதியங்கள் We கிடைக்கட்டும். speak financial blessing over your people. பண காரியங்களை அவர்கள் பிள்ளைகள் மேல் ஆசீர்வாதமாய் We பேசுகிறோம். speak a blessing over their health, அவர்கள் சுகத்தை நாங்கள் a பேசுகிறோம். blessing over their families. அவர்கள் குடும்பத்தின் மேல ஒரு வார்த்தை பேசுகிறோம். Let them be encouraged by the hand of God. தேவனுடைய கரத்தினால் அவர்கள் ஒரு உற்சாகத்தை Let பெற்றுக்கொள்ளட்டும். every fear leave. எல்லா பயங்கள் அவர்கள் விட்டு போகட்டுமே. Let them be filled with your Holy Ghost. பரிசுத்த ஆவியின் நிறைவால் அவர்கள் Let this இருக்கட்டும். week be a week of breakthrough. இந்த வாரம் ஒரு உடைப்பின் வாரமாய் Let இருக்கட்டும். this week be a week of blessing. இந்த வாரம் ஒரு ஆசீர்வாதமின் வாரமாய் Let this இருக்கட்டும். be a week of coming to Jesus daily. இந்த வாரம் தினந்தோறும் இயேசுவிடம் ஓடி வருகிற ஒரு வாழ்க்கையாக Jesus' இருக்கட்டும். mighty name we pray. மகத்துவமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நாங்கள் Let the ஜெபிக்கிறோம். church say amen. சபை ஆமென் என்று சொல்லுங்கள். Amen. ஆமென். Hallelujah. Amen. Now may the grace of our Lord Jesus Christ, the love of God the Father, fellowship of the Holy Spirit, leading of the Holy Spirit, filling of the Holy Spirit, indwelling of the Holy Spirit be with us now and until Jesus comes. Amen. Amen. God bless you.